ஊசி நூல் எதுக்கு வச்சுருக்காங்க? ஏதாவது கிழிஞ்சு போச்சுன்னா அதை தைக்கிறதுக்கு. ஏன் தைக்கணும்? கிழிதலோட ஆடையவோ துணி எது வேணாலும் கிழிஞ்சு வச்சுருக்கக்கூடாது. அது சரி கிடையாது. இப்போ இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், டக்குன்னு ஒரு ட்ரெஸ் மாட்டி கிழிஞ்சிருது அப்படின்னா அப்படியே போக முடியுமா? நம்ம நல்லா தான் பண்ணிட்டு வந்தோம், இங்கே வந்து கிழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது கௌரவ குறைச்சலாக போயிடுமில்ல. ஆனால் மாடர்னுங்கிற பேரில் இந்த மாதிரி கிழிந்த ஆடைகளையும் ஸ்லீவ்லெஸ்ன்ற பேரில் மிகவும் ஒஸ்ட்டான எக்ஸ்போஷலான டாப்ஸையும் பெண்கள் அணிகிறது ரொம்ப 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 கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஃப்ரீ ஷோ கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக ஷோ பண்ணுறீங்க நீங்கள் எல்லாருக்கும், ஊருக்கே பார்க்க. இதில் ஏன் ஷால் போடணும், இது பெண்ணுரிமை அப்படின்னு பேசுகிறீங்க. நீ ஓசியில் படம் காட்டுறதுக்கு பேர் பெண்ணுரிமை கிடையாது. பெண்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எத்தனை காலானாலும் பெண்கள் போக பொருள் தான். யாராக இருந்தாலும் நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இதை நாம் சுதந்திரன்ற பேரில் சுதந்திரமாக எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ஆடை உடுத்தி போகிறது அவ்வளோ நல்லா இல்லை. நடிகையெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு நடிச்சுட்டு திருப்பி வர்றாங்க, வெளில ஷோக்கில் வரப்பெல்லாம் எப்படி இவ்வளோ துணிமணியாக அவங்க வாங்கி போட முடியாது. அவங்க இந்த லட்சமாக எதுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க சம்பாத்தியம் எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை அப்படி டாப் லெஸ் லிமிட்டு அப்படின்னு வர்றப்ப தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து புக் ஆகுது என்னன்னு தெரியல. பட் அந்த லட்சங்களை சம்பாரித்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த காசை வச்சு இந்த மானத்தையும் கௌரவத்தையும் இழந்துட்டு தான் நிற்கிறாங்க. இது பெரிய இஷ்யூ ஆனாலும் பரவாயில்ல. இதை பார்த்துட்டு இந்த பொம்பளை பசங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. தயவு செய்து பெற்றவங்க கொஞ்சம் கவனிங்க. பிள்ளைங்க வெளியில் போகிறப்ப எப்படி போகுது வருது என்னென்னு. அழகாக இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அது அசிங்கமாக இருக்கக்கூடாதுல்ல. அழகுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அசிங்கம் பண்ணிக்காதீங்க பொம்பளை பசங்களா. ஃப்ரீ ஷோ கொடுக்குறதும் பசங்க இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் எவ்வளோ பார்க்குறோம், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுமா. தயவு செய்து இந்த வயசில் நம்ம வாழ்கிற இந்த கௌரவமான வாழ்க்கை தான் பிறகு 2வது பாகம் இருக்குது பார், லைஃப்பில் செகண்ட் பார்ட்டு, அது நமக்கு மரியாதையை கொடுக்கும். ஸோ பிள்ளைங்களா, நீங்கள் இந்த மாயை உலகத்தில் நடக்கிறத பார்த்து மாயையில் போயிடாமல் மிகவும் நேர்த்தியான ஆடைகளை உடுத்துங்க. அழகான பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தைகளோடு இருங்க. அது மிகவும் உயர்ந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்.